ஆமா, அப்பா மகன் சண்டை நடுத்தருல வந்து சந்தி சிரிக்குது. அரசியல் பேசினா அரசியல் பேசணும், இல்ல குடும்பத்தை பத்தி பேசினா குடும்பத்தை பத்தி பேசணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எதுக்கு டாக்டர் ராமதாஸ் பேசுறாரு? மகன் எங்க தப்பு பண்ணான்னு அதை சொல்லுங்க. அதை விட்டு நான் சரியா வளர்க்கல, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் பேரை பேச்சு வச்சக்கூடாதுன்றதெல்லாம் வந்து புலம்பலா இருக்கு. ஒரு குடும்ப சண்டையை நடுத்தருல வச்சு அவரு மகனை வந்து மகனோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை சொல்லுங்க. விஷயம் சொல்லாம நீங்க மகனை நான் வளர்க்கல அப்படின்றீங்க, சரியா வளர்க்கலன்றீங்க. நான் பண்ண ஒரே தப்பு மகனை வந்து எம்பி ஆக்குனது, மந்திரி ஆக்குனது. மகன் மேல வந்து போலீஸ்ல போய் ஒரே கம்ப்ளைண்ட் சொல்லி உங்க ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என்னது இதெல்லாம்? அதாவது தனி மனித பகை குடும்ப பகையா மாறி, குடும்ப பகை அரசியல் பகையா தோற்றம் அடைகிறது. அடிப்படையில பிரச்சனை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரிச்சுக்கிறது. அவ்வளவுதான். எதை பிரிச்சுக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். 24 மக்களவை தேர்தலின் போது வர வேண்டியது வந்தது. அது கடந்த காலங்களில் ஒரு ஃபார்முலா படி ராமதாஸ் பிரித்தார். இந்த முறை அது அன்புமணி கண்ட்ரோல் இருந்ததால பிரிய வேண்டிய ஃபார்முலா படி பிரியாமல் போனதோட விளைவு இன்னைக்கு அப்பா மகன் சண்டை நடுத்தரில் வந்து நிற்குது. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். நான் அரசியலுக்கு வரும்போது 1988, 89 என் குடும்பத்துல யாராவது அரசியல் வந்தா சவுக்கால கட்டி அடிங்க, போஸ்ட்மார்ட்ல கட்டி வச்சு அடிங்க அப்படிங்க. இன்னைக்கு மகனோட குடைச்சல் தாங்காம தனி ஆவர்த்தனம் பண்ணும்போது துணைக்கு யாரை கூப்பிட்டு வர்றாருன்னா மகளை தான் கூப்பிட்டு வர்றாரு. செயல் தலைவரை மகளை தான் போடுறாரு, ஸ்ரீகாந்தியை. ஜீகமணியை போட வேண்டியது. அப்ப அப்பட்டமான ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கத்தக்க குடும்ப அரசியலை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ராமதாஸ் மகனுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எதிராக அரசியல் ஏதாவது இருக்கானாங்க? இந்த கிட்டத்தட்ட ஒரு 9 மாசமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. போன டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த கதை ஓடுது, இந்த நாடகம் ஓடிட்டு இருக்கு. வியாழக்கிழமை பிரஸ் மீட். இன்ன வரைக்கும் இந்த ஒரு வருஷம் ஆகுது. என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனையா, சித்தாந்த பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கும் பிள்ளைங்க? மகனை சரியா வளர்க்கணும், அழுவதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், அபத்தமானது. அவர் முதியவர், அவர் அழுவதை பார்க்கணும், நமக்கு ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் பல ஓகேங்க. ஆனா அது கிடையாது. அதை வச்சு பிரச்சனை எடப்பட முடியாது. சிம்பதி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு. பெரும்பாலான குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு. பிள்ளைய நினைச்சு அப்பா அழுவதும், அப்பா நினைச்சு புள்ள அழுவதும். அழகிரி புள்ள அழுகுற குடும்பமும் இருக்கு. பல குடும்பங்கள் மதுவால அப்ப 90 வயசு ஆகி திருந்தாம